மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே. ஆமென். கிரகிக்க முடியா சர்வஞானியே. ஆமென். என் தேவன் எனக்காய் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? ஆமென். என்றாகிலும் கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே. ஆமென். கிரகிக்க முடியா சர்வஞானியே. தாழ்த்துகிறோம். எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 25வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். 2 நாளாகமம் 25:9 வசனம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அமத்சியா, அப்படியானால் நான் இஸ்ரவேலின் சேனைக்குள் கொடுத்த 100 தாலந்திற்காக செய்ய வேண்டியது என்ன என்று தேவனுடைய மனுஷனை கேட்டான். அதற்கு தேவனுடைய மனுஷன் அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும். ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதித்து தந்த வார்த்தை. ஆண்டவரே, இனி இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் வராமல் தடைபட்டு போய்விடும் ஆண்டவரே. ஆண்டவர், இது எனக்கு நஷ்டமாகி விடும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட கேள்விகளோடு புலம்பலோடு ஆண்டவர், இந்த வாசல் எனக்கு இப்பொழுது அடைபட்டு விட்டதே. இனி ஆண்டவரை, இனி எனக்கு ஒரு வாய்ப்பு, இனி எனக்கு ஒரு ஆண்டவர் உயர்வு ஆசீர்வாதம் வாழ்க்கையில் உண்டாகுமா ஆண்டவரே என்கிற கேள்வியோடு யாராவது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே என்றால், இந்த சத்தம் உங்கள் காதிலே கர்த்தர் துவனிக்க பண்ணியிருக்கிறார் என்றால், ஆண்டவர் சும்மா பேசுகிறவர் அல்ல. ஆமே, நாம் இழந்ததை பார்க்கிலும், நமக்கு கைவிட்டு போனதை பார்க்கிலும், ஆமே, நமக்கு முன்பாக அடைக்கப்பட்டதை பார்க்கிலும் அதிகமாய் 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 கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும். சத்தம் அவர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யூதாவின் ராஜாவாக அமத்சியா 25வது வயதில் ராஜாவாக ஏற்படுத்தப்படுகிறான். அவன் என்ன பண்ணுகிறான் என்றால், யூத ஜனங்களை வரவழைத்து அதிலே 3 லட்சம் யுத்த வீரர் இருக்கிறதை பார்க்கிறான். வில் வீரர் எல்லாம் பார்த்து கணக்கு போட்டு பார்க்கும்போது 3 லட்சம் யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க. அவனுக்கு ஒரு டவுட், இந்த 3 லட்சத்தை வச்சு நம்மளால் சமாளிக்க முடியலைன்னா அதனால் என்ன பண்ணுகிறான் என்றால், 100 தாலந்து வெள்ளியை அவன் எடுத்து இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் கொடுத்து, அதாவது இஸ்ரவேல் யூதா எல்லாம் ஒன்றாக இருந்தார்கள். ஆனால் ரெகோபியா நாட்களிலே அது 10-2 பிரிந்தது. இஸ்ரவேல் ஒரு கூட்டமாகவும் 10 கோத்திரம் ஒரு கூட்டமாக, யூதா செப்பரேட்டாகவும் செயல்பட்டது. அதன் பிறகு இஸ்ரவேலின் ராஜா என்றும் யூதாவின் ராஜா என்றும் தனித்தனியாய் அறியப்பட்டார்கள். அந்த நாட்களிலே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு மிகவும் அருவருப்பான பொல்லாப்பானதை செய்து தேவ கோபத்துக்குள்ளான நிலையில் இருக்கிறார்கள். தேவன் அவர்களை ஒரு வெறுத்த நிலையிலேயே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த அமத்சியா என்ன செய்கிறான் என்றால், அவனுடைய சேஃபுக்காக, அவனுடைய பாதுகாப்புக்காக அவன் 100 தாலந்து வெள்ளியை கொடுத்து 1 லட்சம் இஸ்ரவேல் புத்திரரை, அதாவது தன்னுடைய சேனையிலே அவன் சேர்த்து கொள்ளுகிறான். இப்பொழுது 4 லட்சம் பேர் வந்து விட்டார்கள். 3 லட்சம் யூதா புத்திரர், 1 லட்சம் இஸ்ரவேல் புத்திரர், இப்போ 4 லட்சம் பேர். இப்போ அவன் தைரியமாக யுத்தத்துக்கு புறப்படுகிறான். அப்பொழுது கர்த்தருடைய மனுஷன் அவனிடத்தில் வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராஜாவே, இஸ்ரவேலின் சேனை உங்கள் கூட என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. கர்த்தர் அவங்க கூட இல்லை.
அதனால் அவங்கள விட்டுருங்க. ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணவும் தேவனாலே ஆகும். அதனால அவங்க கூட இருந்தால் பரலோக ஒத்தாசை உங்களுக்கு கிடைக்காது. பரலோக ஒத்தாசை உங்களுக்கு இல்லைன்னா 4 லட்சம் இல்லை 40 லட்சம் பேர் உங்களுக்கு அனுகூலமாக இருந்தாலும் உங்களால் எழும்ப முடியாது. பரலோக ஒத்தாசை உங்களுக்கு இருக்குமானால் உங்களுக்கு இருக்கிற இந்த பலன் போதும், உங்களால் நிற்க முடியும். இதை கேட்டதும் அமர்சியா சொல்லுகிறான், அப்படின்னா நான் கொடுத்த அந்த 100 தாலந்து வெள்ளி, நீங்க சொல்றது கரெக்டு தான், ஆனா நான் அதுக்காக ஒரு கிரயம் செலுத்தி விட்டேன், அது எனக்கு நஷ்டம் தானே. ஆமென். பாருங்க, யூதாஸ் இப்படி கூட மாட்டியிருக்கலாம்ல. நான் 30 வெள்ளிக்காசு அவங்க கிட்ட கை நீட்டி வாங்கிட்டேனே, அந்த 30 வெள்ளிக்காசு போனா போட்டு அவன் விட்டு இருந்திருப்பானா, அவன் ஒரு பெரிய இழப்பை வாழ்க்கையில பார்த்திருக்க மாட்டான். இவன் அப்படி அந்த 100 தாலந்து நான் கொடுத்துட்டேனே. அப்பதான் தேவ மனுஷன் சொல்றாரு, அது நஷ்டமாட்டே வச்சுக்கோ, அது போனதாட்டே வச்சுக்கோ. ஆனா உன் தேவன் யார் தெரியுமா? அதை பார்க்கிலும் அதிகமாய் நம்புற தேவ பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்போ நான் திருப்பி அந்த சரித்திரத்துக்குள்ள போக விரும்பாமல், கர்த்தரால் உமக்கு கொடுக்க கூடும். 8 கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணவும் தேவனாலே கூடும். கர்த்தரால் அதிகமாய் உமக்கு கொடுக்க கூடும். கர்த்தரால் கூடும் என்று சொல்லும்போது அங்கே ஒரு காரியம், அதற்குள்ளே ஒரு சத்தியமும் மறைக்கப்பட்டிருக்கிறது. என்ன? கர்த்தரால் கூடும் என்று சொல்லும்போது அது யாரால் கூடாது? சத்தமா சொல்லுங்க, மனுஷரால் கூடாது. மனிதனுக்கு எது எது சாத்தியம் இல்லையோ அது எல்லாமே தேவனுக்கு சாத்தியம். மனுஷரால் இது கூடாததுதான் தேவனால் எல்லாம் கூடும். இன்னைக்கு நம்ம கேட்கிற செய்தி என்னவென்றால், தேவனால் மட்டுமே செய்யக்கூடிய காரியங்கள், தேவனால் மட்டுமே. இந்த காரியம் யாரால மட்டும்தான் செய்ய முடியும்? தேவனால மட்டும்தான் செய்ய முடியும். அப்படிப்பட்ட காரியங்கள் வேதத்தில் ஏராளம் இருக்கிறது. ஏராளம்னா அதான் அவருடைய கிரியைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் அது ஆராயப்படத்தக்கவைகளாக இருக்கிறது. அதாவது அவருடைய ஒர்க்கு யார் யாருக்கு பிடிக்குமோ அவங்க வந்து அவருடைய ஒர்க்கு, அவர் என்னெல்லாம் செய்கிறார், எப்படி செய்கிறார், அது ஒவ்வொன்றும் எப்படி நடப்பிக்கிறார் என்பதை அவங்க ஆராய்ந்து கொண்டே இருப்பாங்களாம், அதை மெடிடேட் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம் அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. அப்படி தேவனால் மட்டுமே செய்யக்கூடிய கிரியைகள் வேதம் முழுவதும் பார்க்க முடியும். இன்னைக்கு அதிலிருந்து ஒரு 5 காரியங்களை, 5 அல்ல 50,000 அல்ல, அதற்கு மேல தேவனால் மட்டும் செய்யக்கூடிய காரியம் இருக்கிறது. இருப்பினும் அதிலிருந்து ஒரு 5 காரியங்களை கொஞ்ச நேரத்துக்குள்ள சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனால் மட்டும் செய்யக்கூடிய காரியம் 5 அல்ல. சொல்லிட்டே போல உங்க ஒவ்வொருத்தரை கேட்டா ஒவ்வொன்றும் சொல்லுவோம் இல்ல. ஹல்லேலூயா. தாவீதுட்ட கேட்டா என்ன சொல்லுவார் தெரியுமா? ஆமென். எவரையும் மேன்மைப்படுத்தவோ பலப்படுத்தவோ அவராலே ஆகும். இப்படி ஒவ்வொருத்தரை கேட்டா ஒவ்வொன்றும் சொல்லுவோம். அத்தனை இன்னும் நட்சத்திரம் எவ்வளோன்னு எண்ணி முடிக்க முடியல. அப்படி இருக்கையில் அவர் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி அழைக்கிறாரா? நம்பர் போட்டு அழைக்கல, பெயர் சொல்லி அழைக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்படி சொல்லிட்டே போலாம். தேவனால் மட்டுமே. இந்த பூமிக்கு அஸ்திவாரம் போட எந்த பாஸ்டருக்கும் முடியாது, ரைட்டுக்கும் முடியாது, லெப்டுக்கும் முடியாது, ஒருத்தருக்கு முடியாது. அவர் பூமிக்கு அஸ்திவாரம் போட்டவர். தேவனால மட்டுமே செய்ய முடிந்த காரியம். ஹல்லேலூயா. அவர் யோசனையில், அவர் செயல்களில் சத்தமா ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார். என் தேவன் எனக்காய், பாடுங்க.
சர்ச்சுக்குள்ள சும்மா இருக்கவே கூடாது யாரும். எஸ், கிரகிக்க முடியா சர்வ ஞானியே ரம கலம தட ரம மஷரா ஹalleluya ஆமென். தேவனால் மட்டும் செய்யக்கூடிய காரியங்கள், அதை நம்முடைய வாழ்க்கையிலே இணைத்து ஆமென் கர்த்தர் இந்த நாளிலே நம்ம ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி திடப்படுத்தி தைரியப்படுத்தி அனுப்புவாராக. ஒன்று, தேவனால் மட்டும் செய்யக்கூடிய காரியம் ஒன்று, சிருஷ்டிப்பு. சிருஷ்டிப்பு. வேதம் தேவனை ஃபர்ஸ்டா நமக்கு அறிமுகப்படுத்துகிறதே எப்படிதான் அறிமுகப்படுத்துகிறது தெரியுமா? ஒன்னு சொல்லுங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆண்டவரை வேதம் நமக்கு பல விதங்களில் அறிமுகப்படுத்துகிறது. அதுல வெரி ஃபர்ஸ்டா நமக்கு அறிமுகப்படுத்துகிறது எப்படிதான் அறிமுகப்படுத்துகிறது என்றால், கிரியேட்டர், சிருஷ்டிகர். அவர் எப்படி சிருஷ்டித்தார்? எபிரேயர் 11வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும். இதை நம்புகிறவங்க கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுவோமா? எப்படி சிருஷ்டித்தார்? வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள். எதெல்லாம் காணப்படுகிறது? இந்த வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். இந்த காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும், அதாவது ஏதோ ஒன்ன வச்சு இன்னொன்ன படைக்கவில்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சத்தம் ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் இந்த வானம், பூமி, சூரிய, சந்திர, நட்சத்திரங்கள் இவை அனைத்தையும் ஏதோ ஒரு பொருளை எடுத்து இன்னொன்றை உருவாக்கவில்லை. என்ன ஒரு பொருளை எடுத்து இன்னொன்றை உருவாக்குகிறது? ஆமென். இந்த இருக்கு பாருங்க. ஆமென். இந்த மேஜையை உண்டாக்குனது யாரு? ஆசாரியர். மனுஷன் சொல்லிருக்க மொத்தத்தில். மேசையை உண்டாக்குனது யாரு? மனுஷன். மேசையை மனுஷன் எதுல இருந்து உண்டாக்குனா? மரத்திலிருந்து மனுஷனால என்ன உண்டாக்க முடியும்? மேசை உண்டாக்க முடியும், இந்த சேரை உண்டாக்க முடியும், பீரோவை உண்டாக்க முடியும். ஆனா மனுஷனுக்கு எதை உண்டாக்க முடியாது தெரியுமா? மரத்தை உண்டாக்க முடியாது. இவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்பட்டவைகள். ஆனால் மரம் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்பட்டதல்ல. ஒன்றுமே இல்லாத போது உண்டாகட்டும் என்று சொன்னார். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த சிருஷ்டிப்பின் வல்லமை இன்னைக்கு என் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அவர் சிருஷ்டிகர். அந்த சிருஷ்டிப்பின் வல்லமை இன்னைக்கும் கிரியை நடப்பிக்கிறது. மனிதன் இருப்பதை கொண்டு படைக்கிறான், தேவன் இல்லாததையும் சிருஷ்டிக்கிறார். மனிதனுக்கு ஒரு பொருள் தேவை, அவனுக்கு ஒரு மூலப்பொருள் தேவை. ஒன்றை உருவாக்க, ஏதோ ஒன்றை உருவாக்கணும்னு அவனுக்கு அதுக்கான மூலப்பொருட்கள் தேவை. ஆனா ஆண்டவருக்கு அப்படி அல்ல. இந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. சிருஷ்டிகருக்கு ஆபிரகாமுக்கு வயசானது மேட்டர் கிடையாது. சிருஷ்டிகருக்கு சாராளின் கற்பம் செத்து போனது மேட்டர் கிடையாது. சிருஷ்டிகருக்கு மோசைக்கு பேச முடியாதது விஷயம் கிடையாது. சிருஷ்டிகருக்கு தாவீது ஆடு மேய்க்கிறது விஷயம் கிடையாது. சிருஷ்டிகருக்கு யோசேப்பு சிறையில் இருக்கிறது விஷயம் கிடையாது. அவர் சிருஷ்டிகர். ரோமர் 4:11-17 சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்துவேன் என்றும்
எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவரும் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை. எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி இந்த வார்த்தையை, இது அவரை குறித்து சொல்லுகிற வார்த்தை. சொல்லும், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர், இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறவர், இல்லாதவைகளை இருக்கிறதை போல. சத்தமோ ராமேன் சொல்லுங்க, இல்லாதவைகளை. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, ஆபிரகாமுக்கு செய்தவர், ஆபீரன் செய்தவர். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். வலை போட்டு மீன் பிடிக்கிறது அது ஒரு ஆசீர்வாதம். ஆனா அந்த மீனுக்கு வாயில ஒரு வெள்ளி பணத்தை வச்சாரு பாருங்க. ஹல்லேலூயா. அந்த வெள்ளி பணம் எப்படி வந்தது? ஆமென். யோசிக்கிறவங்க 1000 விதத்தில் யோசிப்பாங்க. அது யாராவது கப்பல்ல பயணிக்கும் போது கப்பல் உடைந்து அவங்க பாக்கெட்ல இருந்த வெள்ளி பணம் கீழே விழுந்து அதை ஒரு மீன் எடுத்து சாப்பிட்டு அந்த நேரத்தில் பேதுரு, சொன்னது யாரு? நீ ஏன் ரொம்ப யோசிக்கிற? நம்ம இப்படி யோசித்தா நமக்கு தலை வலிக்கும். ஆனா சொன்னது யாருன்னு யோசித்தா நமக்கு துதி பிறக்கும். ஹல்லேலூயா. நம்ம இப்படி மாத்தி இந்த சைடுல யோசிக்கிறோம்ல, இதுதான் பிரச்சனை. ஆமென். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதம். அது எப்படி நாளைக்கு நடக்கும்? இவ்வளவு நாள் நடக்காதது எப்படி? இப்படி யோசித்தா நமக்கு தலை வலிக்கும். எலிசா சொல்றாரு, தேசத்து நிலைமையை பார்த்து இங்க பாருங்க, நாளைக்கு எல்லாருக்கும் கோதுமை எவ்வளோ ரூபாக்கு? 1 ரூபாக்குன்னு வச்சுக்கோங்க. 1 ரூபாய்க்கு கிடைக்கும். அப்போதான் ஒரு பிரதானி வருவான். இங்கே பாருங்க, அவன் இப்படி யோசிக்கிறான். யோசித்து எங்க வர போயிட்டான் தெரியுமா? கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து பிளஸ் பண்ணாலும் இப்படி நடக்காது. இப்படி நம்ம இந்த ஆங்கிள் இந்த சைட்ல பார்த்து 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 நம்மளால நம்ப முடியாம போகுது. அப்படியே ஆங்கிளை மாத்துங்க. சொன்னது யாருன்னு பாருங்க, சொன்னவர் யாருன்னு பாருங்க. நீ போ பேதுருவே, கடல்ல தூண்டுல போடு. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை பேசும்போது என் ஆவியில ரொம்ப உற்சாகத்தோடு, ஆமென், ரொம்ப பலன் அடைந்து தெளிவா சொல்றேன். அவருடைய சிருஷ்டிப்பின் வல்லமையை நீங்க இன்னைக்கு நம்புறீங்கன்னா உங்க குடும்பத்துல எது எது இல்லையோ அதை கர்த்தர் உருவாக்க வல்லவர். நஷ்டப்பட்ட மகிழ்ச்சி, நஷ்டப்பட்ட சமாதானம், இன்னும் ஏன் மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தம் இனி இந்த குடும்பத்தில் கேட்க வாய்ப்பில்லை என்கிற சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுகிறார். இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய சிருஷ்டிப்பு, அவர் தோன்றப்படுகிறவைகளால் உருவாக்குகிறவர் அல்ல. ஆமென். வார்த்தையினாலே. அவ்வளவுதான். பேதுரு என்ன டாக்ஸ் கொடுக்கணுமா? போ தூண்டுல போடு. முதல் மீன். தாவீதுக்கு முதல் கல்ல கோலியாத்து விழுவான்னு தெரியாது. விழுவான்னு தெரியும், ஆனா முதல் கல்ல விழுவான்னு தெரியாது. அதனால 5 கல். ஆனா தாவீதின் குமாரனுமா இருக்கிறவருக்கு 1 மிஸ் ஆகாது. தாவீதுக்கு மேபி 4 மிஸ் ஆகலாம். ஆனா தாவீதின் வேற வந்தவருக்கு அவருடைய ஒரு வார்த்தை கூட, ஒரு வார்த்தை கூட. இது எப்படி சாத்தியமாகும்? இது எப்படி சாத்தியமாகும்? மரியாதை, இது சாத்தியமாகாது. ஆமென். மனுஷ முறைமையில இது சாத்தியமே கிடையாது. ஆனா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சிருஷ்டிக்கிறவர். சங்கீதம் 33 அதனுடைய 6 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையினாலே வானங்களும். என்ன வேடுங்க? ஆதியிலே தேவன்,
ஆக்சுவலாக அதனுடைய சரியான மொழிபெயர்ப்புன்னா, ஆதியிலே தேவன் வானங்களையும் பூமியையும், அவன் வானங்கள் நமக்கு தெரிகிறதுக்கு மேல இன்னும், அதான் வானாதி வானங்கள் கொள்ளாதவர் என்று சாலமோன் சொன்னான். வானாதி வானங்கள். அவர் எப்படி? வார்த்தைகளினாலே என்றல்ல, வார்த்தை, ஒரு வேர்டு உண்டாகட்டும் சொன்னா மொத்தம் எத்தனை வானங்கள் உண்டாகணுமோ அத்தனையும் உண்டாயின. அடுத்த வார்த்தை ரொம்ப ஆச்சரியமானது. அவருடைய வாயின் அந்த சுவாசம் கொடுங்க. சுவாசத்துல உருவாக்கப்பட்ட நிச்சயம் உள்ளவங்க மட்டும் சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சுவாசத்துல, அப்ப இந்த பூமியிலே உருவாக்கப்பட்டவைகள் எல்லாமே வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. ஆனா ஒரே ஒரு உயிரினம், அதை என்ன சொல்லுன்னு தெரியல. ஆமே, ஏன்னா நம்மள இருக்கிறத பார்த்தா ஆமே உயிரினமா பிராணியானே. ஆமே, தேவன் தமது சாயலா, அது சும்மா உண்டாக்கட்டும் அப்படி இல்லை. அப்படி மண்ணை எடுத்து பாருங்க, மண்ணை எடுத்து உருவாக்கிட்டு அப்படி பார்த்துட்டு அப்படின்னாரு. ஆமே, அதெல்லாம் வர்ணிக்கவே முடியாது. ரொம்ப வர்ணிச்சா உங்களுக்கு என்ன பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். அதனால நான் இங்க என்ன கண்ட்ரோல் பண்றேன், எவ்வளோ க்ளோஸா வச்சு. ஹல்லேலூயா. மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது. ஆண்டவரை ருசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி, மண்ணை பிசைந்து லேசான காரியம், மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவது லேசான காரியம். ஆமென், ஆமென். மன்னாவை தருவது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான. இப்ப சேர்ந்து பாடுவோம். பலமுள்ளவர், பலமுள்ளவர், பலனற்றவர், பலமுள்ளவர், பலனில்லாதவர், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது என் இயேசுவுக்கு. தேவன் சர்வத்தை சிருஷ்டிக்கிறவர், அவர் வாக்கு கொடுக்கிறார். ஏசாயா 65:18, ஏசாயா 65:18, நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கு மகிழ்ந்து. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுமா? ஆமென். அப்போ நான் மகிழணும்னா என் வாழ்க்கையில எந்த வல்லமை கிரியை செய்யணும் தெரியுமா? தேவனுடைய சிருஷ்டிப்பின் வல்லமை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நதி உண்டு, அது தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான ஒரு வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் என்ன பண்ணுமா? சந்தோஷிப்பிக்கும். எப்படி சந்தோஷிப்பிக்கிறார்? சும்மா சிரிங்க சிரிங்கன்னு சொல்லியா? இல்ல, என் புலம்பலை அவர் ஆனந்த களிப்பாக, ஓ என் சாம்பலுக்கு பதிலாக அவர் சிங்காரத்தை, ஆமென், என் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பல, ஹல்லேலூயா, முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் கண்ணீரோடு விதைத்ததற்கு பதிலாக கம்பீரத்தோடு. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நான் மகிழும்படி கர்த்தருடைய சிருஷ்டிப்பின் கிரியை என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில் விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க மட்டும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். சிருஷ்டிப்பின் கிரியை நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் மகிழ்ந்து. நான் சிருஷ்டிக்கிறதினாலே அவருக்கு தெரியும், ஆண்டவர் மகிழ வைப்பார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஏதாவது ஒரு கம்போ கிளையோ வேரோடு இருக்கிற மரத்தோடு இணைந்திருந்தால் தான் அட்லீஸ்ட் அதுல ஒரு இலையா, ஒரு துளிராவது விடும். அதுல ஒரு துளிராவது விடும். ஏதாவது அது ஒரு மரத்தோடு இணைந்திருக்க வேண்டும். அந்த மரம் வேரூன்றி நிற்க வேண்டும். அந்த வேருக்கு வேண்டிய தண்ணீர், சூரிய ஒளி, உரம் எல்லாம் கிடைக்கணும். அப்படி
அப்படி இருந்தாதான் அந்த மரத்தில் அந்த கம்பில் அட்லீஸ்ட் ஒரு துளிராவது, துளிரில் மழை டைமில் கொஞ்சம் அதை பார்த்தா ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்கறது மாதிரியாவது இருக்கும். ஆனால் ஒரு கோல் 40 வருடம் வனாந்திரத்தில் இருந்துச்சு. ஒரு வயசானவன் கையில் இருந்துச்சு. ஆண்டவர் இந்த ஆரோனை மகிழ்விக்கணும்னு நினைச்சிட்டாரு. மகிழ்விக்கணும். ஏன்னா மோசைய ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் யார் அவங்க அக்செப்ட் பண்ணல தெரியுமா? இன்னும் ஆரோன் தூபம் எடுத்தான்னா கோராகின் கூட்டம் வந்துடுவாங்க. ஏன் நாங்கள் எடுத்தா தீ எரியாதா? நாங்கள் ஒர்ஷிப் பண்ணா ஆராதனை நடக்காதா? வந்துடுவாங்க. இந்த ஆரோன் பாருங்க, மோசையோட சீனியர். அப்படி இருந்தும் எல்லாத்தையும் சகிச்சிட்டு இருக்கிறான். மோசே ஆண்டவர் வேற யாராவது அனுப்புங்கன்னு சொல்ற இடத்துல, அவன் மோசே வேண்டான்னு வச்ச இடத்துல ஆரோனை உள்ள கொண்டு வர்றார். மோசே வேண்டான்னு வச்சதுனால ஆரோனை கொண்டு வந்தான்னு சொல்லல. ஆரோன் ஏற்கனவே அவன் அழைக்கப்பட்டவன். ஆரோனை போல அவன் எதற்காக அழைக்கப்பட்டான்? ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக. ஆனால் அவன் எதற்காக அழைக்கப்படலைன்னா பார்வோன்ட்டு போய் ஃபைட் பண்ண அழைக்கப்படலை. ஆனால் மோசே அது வேண்டான்னு ஒதுங்குறான். ஆமென். ஆரோன் உங்களை இன்னைக்கு பயன்படுத்த காரணம் என்ன தெரியுமா? மோசேக்கு தான் அந்த ஆஃபர் வந்துச்சு. மோசே வேண்டான்னு வச்சார். எனக்கு ஒன்று அந்த ஆஃபர் வேண்டாம். அப்படி போகல ஆரோன், ஆண்டவர் தான் அனுமதிச்சார். இப்படி ஆரோன்ட்டு 1000 குறைகள் இருக்கலாங்க. ஆனால் ஆரோனுக்கு சில கேரக்டர் பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட ஆரோன் ஒரு கட்டத்தில் இந்த ஆரோனுக்கு விரோதமாக ரொம்ப பேசிட்டாங்க. அப்போ தேவ கோபம் உண்டு, வாதை எல்லாம் செத்து விழுறாங்க. அப்போ மோசே சொல்றார், ஆரோன் நீ உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நடுவே தூபத்தை எடுத்துட்டு ஓடு. நீ போய் நின்னாதான், நீ போய் ஜோம் பண்ணாதான் ஆண்டவர் வாதையை நிறுத்துவார். ஆரோன் வேதம் என்ன சொல்லுது? ஆரோன் ஓடினான் இருக்கு, தீவிரமா ஓடுறான். அப்படி போய் நிற்கிறான். ஆண்டவர் எல்லாம் பார்க்கிறார். இப்போ நான் சொல்ற சம்பவம் என்னாகவும் 16 எடுக்க வேண்டாம், பார்த்துட்டு இவனை ஹாப்பியாக்குன்றார், இவனை மகிழ்ச்சியாக்குன்னு நினைச்சிட்டார். 17வது அதிகாரத்தில் மோசே எல்லா கோத்திரத்திலும் ஒவ்வொரு கோலை வாங்கு, ஒவ்வொரு கோல் அந்தந்த கோத்திரத்தின் பேரை எழுது. ஆனால் லேவி கோத்திரத்தில் ஆரோன் பேரை எழுது. எதுக்கு ஆண்டவரே? நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும். ஆண்டவரே துளிர்க்கணும்னு அந்த கோல் மரத்தோடு இணைந்து இருக்கணும். அந்த மரம் தரையோடு பூமியோடு இணைந்து இருக்கணும். அதுக்கு வேண்டிய எல்லாம் உங்ககிட்ட இப்படி பார்த்தா நம்ம கோலை கடைசி வர ஆண்டவர் சமூகத்தில் வைக்க மாட்டோம். ஆனா சொன்னவர் யார் என்று பார்த்தா, எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிற வார்த்தை புரிகிறது? இது என் தேவனால் மட்டுமே சாத்தியம். என் கோலை துளிர பண்ண என் தேவனால் கூடும் நம்புறவங்க என் தலைமுறையின் கோலை துளிர பண்ண ஒரே ராத்திரி தான், ஒரே இரவு தான் கோல் துளிர் விட்டது. அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது எல்லாருடைய கண்ணும் எந்த கோல் மேல இருக்கு தெரியுமா? ஆகாதென்று தள்ளின கல்லை அவர் தலைக்கல்லாய் மாற்றி இது கர்த்தராலே ஆயிற்று. ஆமென். ஆண்டவர் என்ன பண்ணிருக்கலாம்? நைட்டோட நைட்டா மோசையை வரவழைத்து, மோசே ஆரோனுடைய எப்படி அந்த கோல் எங்க தான் போகுது? துளிர் விட்ட கோல் எங்க போச்சு சொல்லுங்க பார்க்கலாம். பெட்டிக்குள்ள நைட்டோட நைட்டா வந்து இந்த கோலை எங்க வச்சிருக்கலாம்? பெட்டிக்குள்ள வச்சிருக்கலாம். அவருடைய ஹாப்பியே என்ன தெரியுமா? அவர் நமக்கு செய்யறத 4 பேரை பார்க்க வைப்பார். நிந்திச்சவனை பார்க்க வைப்பார், பரியாசம் பண்ணவனை பார்க்க வைப்பார், அத்தனை சொந்தங்களையும் பார்க்க வைப்பார். அத்தனை எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? எல்லாரும் வா வந்து பாரு. அவனவன் கோலை வந்து எடுங்கிறான். ரூபன் கோத்திரத்தான் வந்து அவன் கோலை எடுக்கும் போது கண் எங்க இருக்கும் தெரியுமா? நம்ம சாப்பிட உட்கார்ந்து இருக்கிறோங்க, கறி வச்சுட்டே வராங்க. நமக்கு தூக்கி வைக்கும் போது 2 உருளைக்கிழங்கு மட்டும் விழுது, பக்கத்துல லெக் பீஸ் விழுது. நம்ம சாப்பிடும் போது கண் எங்க போகும்? எவ்வளவு ஜெனியூனா ஆன்சர் பண்றீங்க. இன்னைக்கு கர்த்தருடைய பந்தி இருக்கனால அவ்வளவு உண்மை வருது. கர்த்தர் உங்களை ஆமென். நேரம் ரூபன் கோத்திரம் எடுக்கும் போது கண் எங்க போகுது? லெக் பீஸ்லயா?
ஆரோனுடைய கோல்கள். அடுத்து சிமியன் கோத்திரம் எடுக்கும்போது கண்ணெங்க போகுது? ஆமென். இங்க சங்கீதம் 126 படிச்சிருக்கீங்களா? கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அடுத்த வசனத்துல தான் இருக்கு, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். நான் சொல்றதுக்கு முன்னாடியே என்னை சுத்தி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இதுதான் கர்த்தருடைய செயல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ எல்லாரும் பார்த்தாச்சா? எல்லாம் கோல் எடுத்துட்டு போயாச்சா? பார்த்தாச்சு. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களையும் கொடுத்தது. எல்லாரும் வந்து வாங்கும் போது மோசே இந்த கோல் எடுக்கிறான். எல்லாருக்கும் கண்ணுக்கு முன்படி காண்பித்து, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வார். சாட்சி, எல்லாரும் சொல்லுங்க சாட்சி, சத்தமா சொல்லுங்க. நேத்து வர காட்சி, இன்னைக்கு சாட்சி. சாட்சிக்கு அப்புறம் தான் பெட்டி. அவர் சிருஷ்டிகர். உன்னை அழைத்ததின் நோக்கம் 4 பேர் அறிந்து கொள்வார்கள். உன்னை தெரிந்தெடுத்ததின் நோக்கம் 4 பேர் அறிந்து கொள்வார்கள். உன்னை பிரித்தெடுத்ததின் நோக்கம், உன் வாழ்க்கையில் அனுமதித்த இந்த வனாந்திரத்துக்கான நோக்கம். எத்தனை பேர் சொல்லுங்க, என் தேவன் சிருஷ்டிகர். கற்பாறை போல லேசான காரியம். பாடுங்க பாடுங்க, அவருக்கு இது லேசான காரியம். நீங்க சிருஷ்டிக்கிறதுல தான் நான் என் மகிழ்ச்சியே நீங்க சிருஷ்டிக்கிறதுலாம் இருக்கிறது. ஓ கச்சாடி நீரை, கச்சாடி நீரை, லேசான காரியம். கச்சாடி நீரை, ஓ என் இயேசுவுக்கு முடிந்தால் அப்படி கைகளை உயர்த்தி, பலமுள்ளவர் பலமுள்ளவர் பலனற்றவர், பலமுள்ளவன் பலனில்லாதவர், யாராயிருந்தாலும் ஆமென். லேசான காரியம் என் இயேசுவுக்கு. ஆமென் ஆமென். இந்த வார்த்தையை வச்சு ஒரு ஜெபம் பண்ணுங்க. நீங்க சிருஷ்டிக்கிறதுல தான் இனி எனக்கு மகிழ்ச்சியே இருக்கிறது. நீங்க சிருஷ்டிக்கிறதுல தான் இனி எனக்கு மகிழ்ச்சியே இல்லைன்னு புலம்பாதீங்க. அப்பா, இந்த எருசலேமை நீங்க தானே தெரிந்து கொண்டீங்க. ஆமென். அடுத்த வசனம் அப்படித்தானே இருக்கிறது. ஆமென். எருசலேமை, அதே வசனம் 65:18, எருசலேமை களிகூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நீங்க சிருஷ்டிக்கிறதுல தான். I create Jerusalem a rejoicing and her people a joy. ஆமென். ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் கிரியை அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. இன்னைக்கு அதை செய்ய வல்லவர். ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளிகளில் ஆறுகளை உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. மோசே, நீ முறையிடுகிறது என்ன? உன் கோலை நீட்டு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். யாராவது யோசித்திருப்பாங்களா? சிவந்த சமுத்திரத்தில் பாதையை உண்டாக்குகிறார். கொஞ்சமாவது அதை யோசிக்க முடியுதா? ஒரு வசனம் சில மாதங்களுக்கு முன்பாக நினைக்கிறேன், ஒரு ஃபாஸ்டிங் பிரேயரில் ஆண்டவர் பேச வைத்தார். ஆமென். என் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் பிதாக்கள் அறியாது. ஆமென். மோசே இந்த வார்த்தை சொல்லும்போது எவ்வளோ டேஸ்ட் பண்ணியிருப்பார். ஆபிரகாம் மாதிரிலாம் விசுவாச வீரன் கிடையாது. ஈசாக்கு மாதிரியெல்லாம் பயபக்தி கிடையாது. யாக்கோபு மாதிரி போராடுறவனும் கிடையாது. ஆனால் அவங்க டேஸ்ட் பண்ணாத மன்னாவை என்ன டேஸ்ட் பண்ண வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை நடத்துகிற பாதை, அவங்கெல்லாம் பெரிய லெஜெண்ட்ஸ். ஆனால் நமக்கு பாராட்டுற கிருபை என்ன தெரியுமா? அவங்க டேஸ்ட் பண்ணாத ஏதோ ஒன்றை நம்மள டேஸ்ட் பண்ண வச்சிருப்பார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் வடக்கே நடந்தார், தெற்கே நடந்தார்,
கிழக்கே நடந்தார், மேற்கே நடந்தார். மோசே இன்னைக்கும் நிக்கிறது எந்த உடன்படிக்கையில நிக்கிறார் தெரியுமா? ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையில நிக்கிறான். எல்லா இடத்துலயும் ஆபிரகாம் நடந்தான். ஆனா ஆபிரகாம் நடக்காத ஒரு பாதை, அது மோசே நடப்பதற்காகவே ஆண்டவர் மறைத்து வைத்த ஒரு பாதை. சுத்தி சுத்தி நடந்த ஆபிரகாம் எகிப்துக்கும் போயிட்டு வந்தார். ஆகாரத்துக்காக போயிட்டு ஆகாரோட வந்தார். ஆனாலும் அவருக்கு இந்த பாதை மறைக்கப்பட்டிருந்தது. இப்படிதான் தேவன் நடத்துகிறார். இன்னைக்கு நீங்க டேஸ்ட் பண்ற சில காரியங்கள் இருக்கிறது அல்லவா, நீங்க ருசிச்சு பாக்குறீங்க பாருங்க. அதனாலதான் ஆமே 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சாட்டர்டே வர்ஷிப்ல எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, இஸ்ரவேலர்கள் பாட ஆரம்பிக்கும் போது அவர் வல்லவர்னு பாடினாங்க. அவர் யுத்தத்தில் வல்லவர்னு. ஆனா காட்டுல ருசிச்சுட்டு இருந்த ஒருத்தன் வல்லவருக்கு முன்னாடி இன்னொரு வேடையும் போடுறான். யார் தெரியுமா? தாவீது. அவர் நல்லவர், அதுக்கப்புறம் தான் அவர் வல்லவர். ஆமென். எத்தனை பேர் சொல்வீங்க கர்த்தர் எனக்கு நல்லவர்? ஹalleluya. அவர் நல்லவர்னு பாடுறதுக்கு இவ்வளவு வருஷம் ஆயிருக்கு, இவ்வளவு வருஷம் ஆயிருக்கு. அதான் இருதயத்துக்கு ஏற்றவர். இஸ்ரவேல் ஜனங்கள் இதை விட்டுட்டாங்க. அவர் கிருபைன்னு சொன்னாங்க, அவர் வல்லவர்னு சொன்னாங்க. ஆனா அவர் எப்படி சொல்லல தெரியுமா? ஏன் பார்வோன் அந்த சிவந்த சமுத்திரத்தில் 2 கூட்டத்தார் கிடக்குறாங்க. இஸ்ரவேல் கூட்டத்தார் கிடக்குறாங்க, பார்வோன் சேனையும் கிடக்குறாங்க. இஸ்ரவேல் கால் நனையாம போனாங்க, பார்வோன் சேனை மொத்தமா. பார்வோன் சேனைக்கு அவரை எப்படி பாட முடியாது? அவரை எப்படி பாட முடியும்? அவர் வல்லவர். நம்ம வல்லவர்னு அடி வாங்கிட்டு இருக்கிறோம்ல, பாட முடியும். ஆனா அவருக்கு எப்படி பாட முடியாது தெரியுமா? அவர் நல்லவர்னு பாட முடியாது. ஆனா இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? கைகளை உயர்த்தி அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை. பாடுவோமா பாடுவோமா? அவர் நல்லவர், ஓ அவர் கிருபை. சொல்லுங்க, என்னை நடத்தினார், என்னை நடத்தினார், இன்னும் இன்னும் நடத்துவார், இன்னும் நடத்துவார். தேவ கிருபையே, தேவ கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி இயேசுவை போற்றி. ஹalleluya, ஹalleluya. அப்படியே காட்டுல இருந்து நல்லவன் பாடினா. ஆண்டவர் சாலமோனை வச்சு ஆலயத்தை கட்டும் போது எதுதான் பாட வச்சார் தெரியுமா? நல்லவன். இல்லைன்னா இல்லை. அவருடைய வல்லமையில நம்ம கழிவுற காரணம் அவர் நமக்கு எப்படி இருக்கிறார்? நல்லவராகவே இருக்கிறார். ஹalleluya. நான் சிருஷ்டிக்கிறதுல ஆமென். ஆண்டவர்ட்ட இந்த வார்த்தைக்கு உங்க கூடாரத்தின் நிலைமை உங்களுக்கு தெரியும். என்னென்ன சத்தம் நஷ்டமாகிவிட்டது, என்னென்னு கேட்கல. ஆண்டவரே, ஒரு சிருஷ்டிப்பின் கிரியை ஆண்டவரே வேதத்தில் இருக்கிறது அல்லவா? ஏசாயா 41:17 முதல் 20 வாசிக்க வேண்டாம். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது, இனி இல்லை, இனி ஒன்றும் இல்லைன்னு வரும்போது, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு அந்த இடத்துல செவி கொடுக்க அவருக்கு மட்டும்தான் முடியும். ஏன்னா அவர் யார் தெரியுமா? சிருஷ்டிகர். காற்றும் வேண்டாம், மழையும் வேண்டாம், வாய்க்கால் முழுவதும் தண்ணீரால் நிரப்ப என் தேவனுக்கு மட்டுமே. சொல்லிட்டு சொல்றேன், நான் கைவிட மாட்டேன். அடுத்து கீழே படிச்சீங்கன்னா, உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்கில் நடுவில் ஊற்றுகளையும் வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கிணைகளும் ஆக்கின்னு சொல்லிட்டு இதெல்லாம் உண்டு பண்ணுவேன். 20 கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும். அடுத்த வார்த்தை, இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார். எல்லாரும் சொல்லுங்க, படைத்தார். சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல சிருஷ்டிக்கிறார். யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். சிருஷ்டிக்கிறார். உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர்,
வாலிபனே, உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. உன் சிருஷ்டிகரே. அந்த நாயகர் சொல்லுகிறார், மலைகள் விலகினால், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தால், என் கிருபை உன்னை விட்டு விலகாதிருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிருஷ்டிக்கிறார். தேவனுக்கு மட்டுமே இது செய்யக்கூடும். இரண்டாவது, காலத்தையும் சமயத்தையும் மாற்றுதல். காலத்தையும், இது யாருக்கு மட்டும்தான் முடியும் தெரியுமா? தேவனுக்கு மட்டும்தான் முடியும். தானியேல் 2:21 அவர் காலங்களையும் சமயங்களையும் கைகளை உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காலங்களையும் சமயங்களையும் எப்படி மாற்ற முடியும்? ஏன் மாற்ற முடியாது? சங்கீதம் 74:16, சங்கீதம் 74:16, பகலும் உம்முடையது, அடுத்து இரவும் உம்முடையது. நல்ல கவனிங்க. என்னுடையதை என்னால என்ன பண்ண முடியும்? எனக்கு இஷ்டமானபடி செய்ய முடியும். என்னுடையதை ஏன் இஷ்டப்படி செய்ய முடியும்? இது இந்த கர்ச்சீஃப் யாருடையது? கை தூக்காது. என்னுடையது. இதை ஏன் இஷ்டப்படி செய்ய முடியும்? இதை எடுத்து என் முகத்தை துடைக்க முடியும். இதை எடுத்து என் கையை துடைக்க முடியும். இதை சுருட்டி பாக்கெட்டில் வைக்க முடியும். இது யாரும் பாத்திரக்கூடாதுன்னு முகத்தை மூட முடியும். இதை எடுத்து பக்கத்தில் இருக்கிற ஆளை அடிக்க முடியும். ஏன்னா இது என்னுடையது. என்னுடையதை ஏன் இஷ்டப்படி செய்ய முடியும்? பகல் அவருடையது, இரவு அவருடையது, தேவரின் ஒளியையும் எல்லாமே அவருடையது. அவர் நினைச்சா மாற்ற முடியும். ஆமென். எகிப்தில் கோஷேன் என்னும் நாடு, எகிப்தின் ஒரு பகுதியில், ஒரு ஓரத்தில், எகிப்துக்குள்ளதான் ஒரு ஓரத்தில் யார் இருக்கிறாங்க அப்படின்னா இஸ்ரவேலர் இருக்கிறாங்க. அனுப்பின வாதைகளில் 9வது வாதம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? காரிருள். எகிப்து தேசமெங்கும் காரிருள் மூடின போது அந்த எகிப்துக்குள்ள ஒரு ஓரத்தில் ஒரு கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டத்துக்கு எகிப்து மொத்தம் இருள் இருக்கும்போது அந்த கூட்டத்துக்கு மட்டும் 3 நாட்களும் வெளிச்சம் இருந்தது. அவரால் மாற்ற முடியும். ஆமென் சொல்லுங்க. யோசுவா தலைமையில் யுத்தம் நடக்குது. ஈவினிங் ஆகுது, யுத்தம் முடியல. இருளாச்சுன்னா யுத்தம் பண்ண முடியாது. ஐயோ இன்னைக்கு யுத்தம் முடியலைன்னா ஜெயம் தள்ளி போகுது ஆண்டவரேன்னு சொல்லும் போது யோசுவா ஆமெனே சூரியனை கை காட்டுறான். ஆமென். அதாவது ஆண்டவருடைய கிருபை எப்படி பெருகிட்டே போகும் பாருங்க. மோசே சமுத்திரத்துக்கு நேராக கை காட்டினான். மோசே யோர்தானுக்கு நேராகவும் கை காட்டினாரு. அப்புறமா சூரியன், இங்க சூரியன் இல்லையோ, யோர்தானுக்கு நேராகவும் நீட்டியாச்சு. அடுத்து சூரியனுக்கு நேராகவும் காட்டியாச்சு. ஹல்லேலூயா. சூரியனுக்கு நேரா அப்படி சூரியனை நில்லு அப்படின்ட்டார். சூரியன் நிக்குது. ஆமே, நிக்குமா? மேல ஒருத்தர் இருக்கிறார். படைத்தவர் நினைச்சா நிக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்காக தேவன் காலத்தையும், ஆமே, ஹல்லேலூயா, மாத்துறாருங்க. மாத்துறாரு. எசேக்கியான ஒரு ராஜா மரண படுக்கையில் இருக்கிறார். வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும்னு சொல்லியாச்சு. அவரும் ஓன்னு அழுதுட்டு இருக்கிறார். திரும்ப வந்து சொல்லியாச்சு. இல்லப்பா, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டே, உன் நாட்களோட கர்த்தர் 15 வருஷத்தை கூட்டுவேன்னு சொல்றார். இவருக்கு நம்பிக்கை வரல. அது பொதுவாகவே அப்படிதான். கெட்ட காரியத்தை ஈஸியா நம்பிடுவோம், நல்ல காரியத்தை மட்டும் நம்ப மாட்டோம். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தருவேன்னு ஆபிரகாம் நாட்கள் இருந்து சொல்லிட்டு இருக்கிறார். அதை நம்ப கஷ்டம். ஆனா 10 பேர் தேசத்தை சுத்தி பார்த்துட்டு வந்தேன்னு சொல்றான், கஷ்டம், கிடைக்காது. அவ்வளவுதான், முடிஞ்சது. கெட்ட காரியத்தை உடனே நம்பிடும். நல்ல யோசேப்பு மரித்து போறான்னு சொன்ன செய்தியை யாக்கோபு உடனே நம்பிட்டார். அது உண்மையான செய்தியா பொய்யான செய்தியா? பொய்யா. ஆனா யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்னு வந்து சொன்னதுக்கு அப்புறம் யாக்கோபால என்ன செய்ய முடியல? நம்ப முடியல. ஆமே. இப்ப தெரியுதா நம்ம செட்டப் எப்படி இருக்குன்னு? ஹல்லேலூயா. ஆமே. இப்போ எனக்கு அடையாளம் வேணும். என்ன அடையாளம் வேணும்
சூரிய பாகுனா சூரிய கடிகாரம். அந்த காலத்தில் சூரியனிலிருந்து வரும் விழும் நிழலை வச்சு அந்த டைமிங் பார்ப்பாங்க. அந்த நிழல் எப்போவுமே ஃபார்வர்டாக தான் போயிட்டே இருக்கும், இப்படி போயிட்டே இருக்கும். சரி, அது முன்னாடி போகணுமா பின்னாடி போகணும்? முன்னாடி போகிறது இயற்கை, பின்னாடி போகணும். சரி, அப்படியே பின்னாடி போகுது, ஒரு டேமேஜ் கிடையாது. ஏன்னா இதை செய்கிறது யாரு? கர்த்தர். நம்மளால கடிகாரத்தை மாற்ற முடியும், நம்மளால காலத்தை மாற்ற முடியாது. நம்ம கடிகாரத்தில் இருக்கிற காலத்தை மாற்றுவோம், டைமை. நம்ம 1 மணிக்கூர் கூட்டி வச்சாலும் 1 மணிக்கூர் கூடாது. ஆமே. சிலர்லாம் அவசரமாக கிளம்புறதுக்கு வீட்டில் 1/2 மணிக்கூரை கூட்டி வச்சு 1 மணிக்கூர் லேட்டாகி வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? கை தூக்க வேண்டாம், ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருங்க. எப்படி சொல்றாரு கரெக்டா? ஆமே. ஏன்னா நான் அப்படி வச்சிருக்காதான். ஆமே. எப்போ நமக்கு இந்த 1/2 மணிக்கூர் கூடி இருக்குன்னு நினைக்கிறோமோ அப்பவே இன்னும் என்ன இருக்கு நமக்கு முன்னாடி? ½ இருக்கு. நம்மளால கடிகாரத்தை மாற்ற முடியும், ஆமே, ஆனா காலத்தை மாற்ற முடியாது. கொஞ்சம் முன்னாடி சொன்ன வார்த்தையை ஒரு விஷயம் கூட சொல்றேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஆமே. துளிர் விட ஒரு காலம், இலை விட ஒரு காலம், காய் விட ஒரு காலம், கனி விட ஒரு காலம். இது எல்லாத்தையும் ஒரே டைம்ல செஞ்சு முடிச்சவர் ஆண்டவர். ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே அந்தந்த சீசன்ல தான் ஆண்டவரே, இன்னைக்கு தான் சீசன்ல தான் ஆண்டவரே. அதனால தேவ பிள்ளைங்க ஒருபோதும் சீசன் இல்லை, அதனால எனக்கு ஒன்றும் இல்லைன்னு நீங்க உங்க வாயால் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இப்போ சீசன் இல்லை, இப்போ ஒன்றும் இருக்காதுன்னு சொல்லிட்டு இருந்து ஒரே ஜெபம், ஆண்டவரே 100 மடங்கு 100 மடங்கு ஓடிரு. வாயை திறந்து சீசன் இல்லைன்னு நீயே ஒரு அஸ்திவாரம் போட்டுட்டு அதுக்கு மேலே உட்காந்துருந்து, ஆண்டவரே எனக்கு 100 மடங்கு தாங்க, 200 மடங்கு தாங்க. ஈசாக்கு பஞ்சகாலத்தில் விதை விதைத்தான். அந்த வருஷத்துல அப்படிதான் பைபிள்ல இருக்கும். அவன் எத்தனை மடங்கு அறுவடை தெரியுமா? 100 மடங்கு. என் ஆண்டவர் கையில தான் காலங்கள் இருக்கிறது. எனவே தான் தாவீது சொல்லுகிறான், நான் செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டாலும் நான் ஆமென் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருப்பேன். காரணம் என் காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே. சத்தமாவேன் சொல்லுங்க பார்க்கலாம். எனவே தான் சகரியா 14:7 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது, அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்தில். எத்தனை பேர் நம்புறீங்க இத? சாராளுக்கு 90 வயதான போது பைபிள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவள் கற்பந்தரிக்க பலனடைந்து அப்படின்ற விசுவாசத்தினாலே சாராளும். அப்ப அதுவரை அவளுக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. அவளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிட்டு. சில சொல்லுவாங்க, அதாவது பேபி வரணும்னா 30 வயசுக்குள்ள வரணும் அப்படி சொல்றவங்கள ஆண்டவர் நோட் பண்ணியிருப்பார். உனக்கு 31 தான். அது அவர் கர்த்தர் தருவது. நீர் கொடுக்க நாங்கள் வாங்கிக் கொள்வோம், நீரும் அது கையை திறக்க. அந்த டைம்ல அது வரைக்கும் சாராள் கற்பந்தரிக்க பலன் எடுத்து. ஆபிரகாமுக்கு பலனம் சொல்லணும் வேண்டாது. ஆமே. ஆபிரகாமுடைய ஸ்ட்ரென்த், அவருடைய சரீரம் செத்த நிலை. ஆனா ஆபிரகாம் வயசு காலத்துல கிஃப்ட் கொடுக்கும் போது கேத்துராள்னு ஒருத்தி வந்து நிக்கிறான். இவங்கெல்லாம் எங்கிருந்து வந்தாங்க? பின்னாடி ஒரு கூட்டம், ஒரு மினி சர்ச்சையே வந்து நிக்குது. ஆமே. எங்க இருந்தப்பா இந்த ஸ்ட்ரென்த்? எங்க இருந்து? 80வது வயசுல மோசே கிட்ட சொல்ற, நீ போ, நான் உன் வாயோடு இருந்து பேசுவேன். ஆண்டவரே, அன்னைக்கு நான் பேசினா எல்லாரும் கேட்பாங்க. ஆண்டவரே, ஆண்டவர் சொல்ற, இன்னைக்கு நீ பேசினா நான் கேட்பேன். ஹல்லேலூயா. அன்னைக்கு நீ பேசுறத ஊரே கேட்கும், உன் பதவி அப்படி. ஆனா இன்னைக்கு மோசே, நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பரலோகம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு பாரு. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? நல்ல கரங்களை தட்டி. பைபிள்ல 2 வேர்டு மாறி மாறி வரும். மோசே சொன்னபடி கர்த்தர் செய்தார், கர்த்தர் கட்டளையிட்டபடி மோசே செய்தார். அவர் காலத்தையும், இது மனுஷனால முடியாது, சாத்தியமே கிடையாது, கர்த்தர் மாட்டுவார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் அதிகம் போகிறதுனால 3வதாக மனுஷனால கூடாது, தேவனால் மட்டும் கூடுகிற 3வது முக்கியமான காரியம்
பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும். ஆமென். மார்க் 2வது அதிகாரம் 5வது வசனம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். உன் பாவங்கள் உனக்கு இதை கேட்டது அங்க இருக்கிறவங்களுக்கு என்ன வந்துச்சு? ஒரு கோபமும் கலக்கமும் வந்துச்சு. ஏன்னா பாவங்களை யார் தான் மன்னிக்க முடியும்? 7வது வசனத்தில் இருக்கிறது, தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர். பாவத்தை மன்னிக்கணும்னா அது யாரால மட்டும்தான் முடியும்? சத்தமா சொல்லுங்க. எஸ், இவர் யாரு? இயேசு ரட்சகர், ஆண்டவர் சொல்றவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. 2:10. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். நீங்கள் ஒரு தேவப்புள்ள அறியணும். என் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் யாருக்கு தான் உண்டு தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. இயேசு வேதத்தில் அவர் சஞ்சரித்த நாட்களிலே அவரிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெற்ற யாராவது 1-2 பேரை சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பாவியாகிய ஸ்திரீ இயேசுவின் பாதத்தில் வந்து அவ அழுவா. ஆண்டவர் சொன்ன, ஸ்திரீயே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இன்னொரு இடத்துல அவன் பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க, அவ தான் இவானும் சொல்றாங்க, கல்லறிய கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருப்பாங்க. அந்த இடத்துல நானும் உன்னை குற்றவாளியாக தீர்க்கிறதில்லைன்னு சொல்லி விடுவார். முக்கியமா சிலுவையிலே தொங்கும் போது இயேசு சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் அதனுடைய 30-31 வசனங்களிலே, நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். அப்போஸ்தலர் 11:43. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ. அப்போஸ்தலர் 5:31 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யாருக்கு மனம் திரும்புதல்? ரட்சிப்பு. இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும். ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இன்னும் காஸ்பல் எங்க போகல? எருசலேமை விட்டு வெளியே போகல, உள்ளதான் இன்னும் பிரீச் பண்ணி கொண்டே இருக்கிறது. அதனால இதை யாரை ஃபோக்கஸ் பண்ணி சொல்றாங்க? இஸ்ரவேலுக்கு. ஆனால் உண்மையிலே அது இஸ்ரவேலருக்கு மட்டுமல்ல. அப்போஸ்தலர் 11:41 இருக்கிறது, அவரை விசுவாசிக்கிற. யாரை விசுவாசிக்கிறவன்? இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவரிடத்தில் மட்டும்தான் மன்னிப்பு. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் சீஷர்கள் இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானா அப்படின்னு. இதெல்லாம் அவங்களால புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அதே போல ஒரு வாலிபன் இயேசுவின் இடத்துல வருவான். வந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன பண்ணணும்? ஆண்டவர் அதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுப்பார். அவன் மனம் ஐஸ்வர்யத்தின் மேல் இருந்ததுனால அவன் துக்கத்தோடு போவான். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கடினம். உடனே கேட்பாங்க, அப்ப யார் தான் போவாங்க? உடனே இயேசு சொல்வார், மனுஷரால் இது கூடாது. யாரால தான் கூடும் தெரியுமா? தேவனால். அதனால தான் பைபிள்ல இருக்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இது உங்களால் உண்டானது அல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் கிருபையா, ஃபர்ஸ்ட் விசுவாசமா? விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு இருக்கா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இருக்கா? கிருபை எங்க இருந்து வருது? விசுவாசம் எங்க இருந்து வருது? அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சதை யாரு தான்? கர்த்தர் தான். அவர் நினைக்கலன்னு வைங்களேன், அவர் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்கலன்னு வைங்களேன், நம்ம ஒண்ணுமே இல்லை. கிருபையினாலே. ஜானிக்குவா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் புரிவதற்காக.
அவன் பார்த்தான், சரி நல்லா சாஞ்சு தூங்கிட்டு இருந்தேன். அப்படியே என்னை எழுப்பி விட்டான். வா, இப்போ புரிவதற்காக இப்போ கீழே நிற்கிறான். இங்கே பார்த்துட்டு அப்படி இங்கே அப்படி இங்கே நிற்கிறாப்புல. இப்போ கிருபையினால் இப்போ ஒரு கீழே ஒரு எக்ஸாம்பிளுக்காக, அவன் கீழே நான் மேலே எப்படி சொல்லலை, எக்ஸாம்பிள். இப்போ கீழே நிற்கிறாப்புல. இப்போ இவனை தூக்கி விடணும், யாருமே வரல. இப்போ நான் இங்கே வந்து நிற்கிறேன். இப்போ இவனை பார்த்து சரி இவனை தூக்கி விடலாம், என்னால் தூக்கி விட முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ நான் தூக்கிட மாட்டேன், தூக்கி விட முடியும் நம்பிக்கை இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இவனை தூக்கி விடுறதுக்கு இப்படி கை நீட்டுறேன். இதுக்கு பேர் தான் என்ன தெரியுமா? கிருபை. இப்போ இவன் கீழே இருந்து என்ன நம்புகிறான். என்ன நம்புகிறான் தெரியுமா? இவர்கிட்ட நான் கையை கொடுத்தா, கைதான், இவர்கிட்ட நான் கையை கொடுத்தா இவரால் என்ன பண்ண முடியும்? என்னை தூக்கி விட முடியும். இதுக்கு பேர் தான் என்ன தெரியுமா? விசுவாசம். இப்போ நான் கை நீட்டலேன்னு வைங்களேன், இங்கே இருந்து நம்புகிறேன் உங்களை இப்படி கை தூக்குனா என்ன யூஸ்? இதுதான் எந்த சௌரியமானும் தன் பலத்தின் மிகுதியினால் ரட்சிக்கப்படாம். ரட்சிப்பு அதாவது நான் அப்படி ஜெபம் பண்ணேன், நான் 1000 ஸ்தோத்திரம் புக்கு பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்கிறேன் அப்படிலாம், அதெல்லாம் வச்சுக்கோங்க. ஆனால் நான் ரட்சிக்கப்படுறதுக்கு என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சது யார் தெரியுமா? ஹalleluya, ஆமென். டிமேஷன், thank you Jesus, ஆமென். சேற்றில் நின்றென்னை தூக்கி எடுத்து, ருசிச்சவங்க மட்டும் பாடுங்க சத்தமா, கைகளை உயர்த்தி. சேற்றில் நின்றென்னை மாற்றி உள்ளம் போதே தாக்கினாரே, கல்லானைய கல்வாரியே. அப்படியே சொல்லுவோமா? எதற்குமே உதவாத என்னை எதற்குமே. ஹalleluya, ஹalleluya. இப்போ பாருங்க, இப்போ சரி அங்க இருக்கட்டும். இப்போ அவன் என்ன நம்பணும்னா மேல இருக்கிற நான் என்ன பண்ணணும்னா அவனை நம்ப வைக்கணும். ஏன்னா நிறைய பேர் தூக்க ட்ரை பண்ணி அவங்களெல்லாம் இவன் இழுத்து குழியில போட்டிருக்கிறான். ஆமென். எனக்கு தெரிஞ்ச ஒரு இப்போ பார்க்குறாங்களான்னு தெரியல, ஒருத்தங்க அவங்க பையன் வந்து ரொம்ப குடிக்க அடிமையாக இருக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க ரிலேட்டிவ் ஒரு ஆளை அனுப்பி விட்டாங்க. போன ஆளையும் காணல. மனசில் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். நேரம் அங்கே போய் பார்த்தா 2 பேரும் இருக்கிறாங்களா? இல்லை, இங்கே இல்லை, இங்கே உள்ளவங்க இல்லை. ஆமாம். எப்படி ஆன்லைனில் பார்ப்பாங்க திடீர்னு. இப்போ அந்த பையன் நல்லா இருக்கிறான், அது வேறு. அவங்க சொன்ன வார்த்தை, நான் எங்கள் அக்கா பையனை அனுப்பி விட்டேன், நீ போய் அவன் செவியை பிடிச்சு ஆத்திரி கொண்டு வான்னு. பார்த்தா இவனும் கூட இருக்கான். இப்படி தான் நிறைய பேர் கை கொடுக்க போய் நிறைய பேர் இழுத்து போட்டான். இப்போ கை கொடுக்க ஒருத்தங்க வரணும்னா யார் தூக்கி விடுவா? நிர்பந்தமான மனுஷனா அந்த இடத்துல வரும்போது அவர் சொல்றார், இங்க பாரு, நான் யார் தெரியுமா? அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன், நான் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே. ஹalleluya. அவர் மனம் வச்சாருங்க. அதான் சொல்ல, நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் எவ்வளவு நல்லவர். நான் அவர் என் லைஃப்ல அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கலனா என்னுடைய லாஸ்ட் ஸ்டெப் என்னைக்கும் முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு நான் அவருடையவனா இருக்க காரணம் அந்த கிருபைன்னு சொன்னது. கிருபை அது வந்து அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சுக்கணும். இந்த கிருபையும் விசுவாசம், கிருபை சத்தியம், இதை வந்து பிரிக்கவே கூடாது. ஒரு கூட்டத்தார் சத்தியத்தை பிரிச்சு தள்ளி அப்படியே கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் வரவனெல்லாம் அடி. நீ இப்படி இருந்தேன்னா 2வது நாள்ல சாவ. அன்னைக்கு ஏதோ ஒரு தற்செயல ஒரு செய்தி கேட்டேன், நீ இப்படி இருந்தேன்னா நீ போற வழியில லாரி இடிச்சு. நான் அந்த செய்தி, அம்மா என்ன செய்தி இது? நீ இப்படி இருந்தேன்னா உனக்கு நெஞ்சு சும்மா அடிச்சு விடுறது இல்லை. ஒரு கூட்டம் அப்படியே ஒரு சைடை இழுத்துட்டு போய் அட்டின்னு போட்டு அடிச்சு எனக்கு ஆக்சிஜன்லாம் போயிட்டு இருக்கு. அடுத்த பாயிண்ட் அடுத்த வாரம்
அதுக்குள்ள ஸ்தோத்திர கூட்டமே முடிஞ்சிடும். இன்னொரு கூட்டம் இருக்கு, சத்தியத்திலிருந்து கிருபையை மட்டும் பிடிச்சிட்டு போய் நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி இருந்தாலும் இல்லை 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 இல்லை, கிருபையும் சத்தியம் ஒன்றை ஒன்று சந்திக்கும். அந்த சந்திக்கிற இடத்துல நீதியும் சமாதானமும் முத்தமிடும். அந்த இடத்துல ஒரு உறவு பிறக்கும். அதுதான் கிறிஸ்து நமக்கு ஏற்படுத்தி தந்தது. இது தேவனால் மட்டுமே. ரெண்டு காரியங்களை மட்டும் சொல்லி வேகமா சொல்லி ஜெபிக்கிறேன். நான்காவது உயிர்ப்பித்தல். உயிர்ப்பித்தல் அது எந்த மனுஷனுக்கும் அவன் உயிரை கொடுக்க முடியாது. ஆமென். இயேசு சொன்னார் யோவான் 11:25, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யோவான் 10:17-18 ஆமென். அந்த 18வது வசனத்துல சொல்றார், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். அந்த அதைன்னா எதை தெரியுமா? ஜீவனை நானே அதை கொடுக்கிறேன். அப்ப இயேசுவின் ஜீவனை பிலாத்துவும் எடுக்கல, ஏரோதுவும் எடுக்கல, அடுத்து யாரும் எடுக்கல, பிசாசும் எடுக்கல. ஆமென். அதனால அந்த பிசாசு வந்து இவனை கொன்னுட்டான் அப்படி சொல்லவே கூடாது. அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, நானே அதை கொடுக்கிறேன். இயேசுதானங்க கொடுத்தார் சிலுவையில், இயேசுதான கொடுத்தார். ஆமென். அடுத்த வார்த்தை பாருங்கள், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை அதனால உனக்கு விரோதமா எந்த ஆயுதம் உருவாக்கப்பட்டாலும் நீ எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறவர் அவர். நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. எந்த வியாதி வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், எந்த நெருக்கம் வந்தாலும் ஒருவனும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. ஆமென். அவர் அதன் அடையாளமா எத்தனை பேரை உயிரோடு எழுப்பினார் பூமியில் இருந்த நாட்கள்ல? ஒரு 2-3 பேரை சொல்லுங்க. 3 பேர் பைபிள் 3 நபர்களை சொல்லப்பட்டிருக்கிற. யாரெல்லாம்? லாசர், அப்புறம் நாயினூர் விதவையின் மகன், அப்புறம் சில பார்க்குறாங்க எங்களுக்கு லாசர் தான் தெரியாது, அவங்க சொல்லிட்டாங்க. இந்த 3வது ஆளு, ஆமா எங்களுக்கு தெரிஞ்சது எங்கள்கிட்ட கேளுங்க, எவீருவின் மகன். இதெல்லாம் தேவன் ஒவ்வொன்றும் செய்கிறாருன்னா அதன் அடையாளம். தண்ணீரை ரசமா மாத்தினார்னா அது எதுக்கான அடையாளம்? அவருடைய ரத்தத்தை ரசமா தரப்போறாருன்னு அர்த்தம். அந்த பிந்தின ரசம் எப்படி இருக்கும் தெரியுமா? சுவையுள்ளதா இருக்கும். குருடனுக்கு பார்வையை கொடுக்கிறது எதன் அடையாளம்? நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். அப்பத்தை பெருக பண்ணி கொடுத்தது எதற்கடையாளம்? ஜீவ அப்பம் நானே. இப்படி ஒவ்வொன்றும் அதிலே தாம் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். உயிர்ப்பிக்கிறவர். முதலாவது கிறிஸ்து தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி உயிர்த்தெழுதலை காண்பித்து கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள்ள அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்கிறது. எனவே தான் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. இதற்கு தான் தேவன் ஞானஸ்நானம் என உடன்படிக்கை வைத்திருக்கிறார். ரோமர் 6வது அதிகாரத்தில் 4-5 வசனங்களை பார்த்தீர்களானால் தெரியும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவோடு கூட இந்த ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு ஒருவன் உட்படும் போது அவன் கிறிஸ்துவின் மரண சாயலிலும் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் என்ன பண்ணுகிறான்? இணைக்கப்பட்டிருக்கிறான். அப்படி இணைக்கப்பட்டிருக்கிற நிச்சயம் உள்ளவங்க கைகளை உயர்த்தி நன்றி இயேசுவேன்னு சொல்லுவோம். நன்றி இயேசுவே. 5வதாக பரலோகத்தில் கொண்டு சேர்த்தார். இது யாருக்கு மட்டும்தான் முடியும் தெரியுமா? தேவனுக்கு மட்டும்தான். யோவான் 14வது அதிகாரம் 2, 3, 6 வசனங்களை வாசிக்கலாம், ஜெபிக்கலாம். வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து இயேசு மறுபடியும் வருவார். சத்தமா ஆமென் சொல்லுங்க. அவர் வந்து என்ன செய்வாரா? உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். 6வது வசனத்திலே சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிற என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் இயேசு இல்லாம சான்ஸே கிடையாது. ஆதி மனிதன் பாவம் செய்து பரலோகத்தை சாத்தியம் இல்லாமல் ஆக்கினான். இயேசு கிறிஸ்து வந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து பரலோகத்தை நமக்கு சாத்தியமாக்கினார். அதன் அடையாளமாக பிள்ளை என்கிற அதிகாரத்தை தந்தார். ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தார்.
மீட்கப்படும் நாளுக்கென்று நம்ம மேல அந்த முத்திரை போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் மறுபடியும் வருவார். எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய சுய நீதியை வச்சு பரலோகத்துக்கு போகவே முடியாது. எனவே தான் கொரிந்தியருக்கு எழுதும்போது ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதினார், அவரே நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமும் ஆனார் என்று. 1 கொரிந்தியர் 1:31 கடைசி வசனம். அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் ஆனார், மீட்பும் ஆனார். ஆமே, தேவனால் மட்டுமே இது சாத்தியம். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இங்கே ஒரு காரியத்தை சொல்றேன், பரலோகத்தையே நமக்கு சாத்தியமாக்கினவர். எத்தனையோ மனுஷன் நிலாவுக்கெல்லாம் போறான், எங்கெல்லாமோ போய் இன்னும் கொஞ்ச நாள்ல நிலாவில் போய் வீடு கட்டுறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கிறாங்களா. மனுஷனுடைய அறிவினாலும் மனுஷனுடைய ஞானத்தினாலும் மனுஷனுடைய திறமையினாலும் மனுஷனுடைய பணத்தினாலும் அதிகாரத்தினாலும் அவன் டிராவல் பண்ண நினைக்கிற இடத்துக்கெல்லாம் போகலான்னு வச்சுக்கோங்க. ஆனா இவைகளை வைத்து எங்க போக முடியாது தெரியுமா? பரலோகத்துக்கு போக முடியாது. அங்கே போக ஒரே வழி இயேசு மட்டுமே. எனவேதான் ஏசாயா 26:3 சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்தில். கண்களை மூடி வலதுகரத்தை உயர்த்தி ஒரு வார்த்தை, ஆண்டவரே உங்களால் மட்டும்தான்ப்பா இதெல்லாம் செய்ய முடியும், உம்மால் மட்டும்தான், உம்மால் மட்டும்தான். என் வாழ்க்கையில் ஆண்டவரே செய்யப்பட வேண்டியவைகள் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது. என்னை ரட்சித்தவரே, என்னை பிரித்தெடுத்தவரே, காலத்தையும் சமயத்தை மாற்றுகிறவரே, சிருஷ்டிக்கிறவரே, நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கிறவரே, உம்மை கடைசி வரை உறுதியாய் பற்றி கொள்ள என் சுயத்தை அல்ல உம்மை சார்ந்து நிற்க எனக்கு கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். அப்படியே விட்டு கொடுப்போம் தேவ சமூகத்தில். கர்த்தர் அந்த கிருபைகளை தந்து நம்மை நடத்துவாராக. நல்ல தகப்பனே நன்றி, உங்களுடைய பிரசனத்துக்காக நன்றி. உங்க சமூகத்திலே கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க கிருபை செய்தீர், வார்த்தைகளை தந்து பேசினீர். எஸ் லார்ட், உம்மால் மட்டுமே கூடும். நீ